12ஆம் வசனத்தில் எஸ் எஸ் புரியுதா உங்களுக்கு? வேலை செய்யல இவங்க, சும்மா மெட்ராஸ் பாஷையில சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். இவர் சாப்பிட்டாரியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க 2 பேரும் சொல்றோம், செல்வர் ஐயா சாப்பிட்டாரு, அப்ப நானே புரியுதுங்களா? இந்த நடை இவர்கள் வேலை செய்தார்கள், அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன? தாமஸ் தண்டா நல்ல புலவர். இவர்கள் வேலை செய்தார்கள் அப்படின்னா புரியுதா உங்களுக்கு? வெஸ்லி சொன்னதுதான் புரியுதா உங்களுக்கு? That means they are only spectator, they are not partaker. இவர்கள் பார்வையாளராக இருந்தார்கள், ஊழியத்திலே பங்குதாரர்களாக இல்லை. எல்லாம் சொல்லுங்க, நான் பார்வையாளன் அல்ல, நான் பங்குதாரன். புரியுதா உங்களுக்கு? பார்வையாளர் just they will watch, they'll spectate. இல்லைங்கயா, எனக்கும் ஒரு பங்கு உண்டு. They are only spectators, they are not partakers. அவன் சொல்றான் பாருங்க, இவர்கள் வேலை செய்தார்கள் அப்படின்னா வேலை செஞ்சா சொல்லிருப்பானே, 1 மணி நேரம் வேலை செஞ்சா நாங்க வேலை செஞ்சிருப்போம் சொல்லிருப்பான் அப்படின்னு சொல்றான். அவர் 1 மணி நேரம் வேலை நாங்களோ இதை பார்த்திருந்தோம். ஹலோ, நாம் டைம் பார்க்குற ஊழியர்கள் இல்ல, பார்த்துக்கிறீங்களா? ஐயா முடிச்சிடலாமா? ரைட். இன்னும் சொல்லுகிறேன், முந்தி வந்தவன் பிந்தி பெற்றான், பிந்தி வந்தவன் முந்தி பெற்றான். புரியல? முந்தி வந்தவனுக்கு பிந்தி சம்பளம் கிடைத்தது, பிந்தி வந்தவனுக்கு விளங்குதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் சம்பளம் யார் தர வாங்கினா? முதல் சம்பளம் யார் வாங்கினா? என்னையா? பிந்தி வந்தவன் தான் ஃபர்ஸ்ட் சம்பளம் வாங்கினான், முந்தி வந்தவன் பாஸ்டர் ஐயா. இன்னைக்கு நல்லா கவனிங்க, உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஊழியத்தில் வந்தவன பிரகாசமா இருக்கிறாங்க. அது நீங்க சொன்னது சூப்பர். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு காரணம் தெரியுமா? அர்ப்பணம், அந்த ஆசை, அந்த ஆதங்கம். நான் உங்களுக்கு குறை பேசல, அந்த ஆசை இருக்கணும், அந்த ஆதங்கம் இருக்கணும். என்னை அழைச்சிருக்கிறார், கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்க, பட் சம்திங் ஹஸ் சீன் இன் மீ. என்னிலே ஏதோ ஒன்று அவர் பார்த்தாரு, என்னை அவர் நம்பினாரு. இல்லைங்களா? நம்மளோட திறமைசாலி இல்லையா? நம்மளோட படிச்சவன், ரொம்ப ரொம்ப பிரில்லியன்ட் இவங்களா இருக்கிறாங்க. அந்த சந்தையிலே தேவன் என்னை அழைத்தார். ஆமென் சொல்லுங்க. என்னை அழைத்தவருக்கு எல்லாமே தெரியுமே. என்கிட்ட என்ன இருக்குதுன்னு தெரியும், என்கிட்ட என்ன இல்லைன்னு தெரியும், என் பலவீனமும் தெரியும், என் பலமும் தெரியும். என்கிட்ட என்னுடைய கேரக்டர் எல்லாம் அவருக்கு தெரியுமே. தெரியுமா தெரியாதா? எல்லாம் தெரியும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் எவ்ரிதிங் he called me. 3வது சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3வது ஒன்று, பிந்தி வந்தவன் முந்தி பெற்றான், முந்தி வந்தவன் பிந்தி பெற்றான். கடைசியாக அன்பானவர்களே, அதுல இன்னொரு காரியம் கவனிங்க. எல்லாம் பாருங்க பாஸ்டர் ஐயா, எஜமானுடைய கூட இருந்து எஜமான குற்றப்படுத்தி எவ்வளவு மோசம் இல்லை? யார் தோட்டத்தில் வேலை செய்யறான்? யார் தோட்டத்தில் வேலை செய்யறோம்? எஜமான் தோட்டத்தில். ஆனா எஜமான் மேலே மனக்கசப்பு. அந்த வசனம் நேரம் படிக்க முடியுமா? எஜமான் மனக்கசப்பு, எஜமான் மனக்கசப்பு. சூப்பர், படிங்கய்யா. என்று முறுமுறுத்தாள். 12ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை ஆங்கில வேதாமத்தில் they made a complaint என்று யோசித்து பாருங்க. இவருக்கு ஊழியம் பண்றேன், இவரே குற்றப்படுத்தினா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா? பாஸ்டர் நான் சின்ன கேள்வி கேட்கிறேன், ப்ளீஸ் சொல்லுவீங்களா? எல்லாரும் தேவன் மேல எனக்கு கொஞ்சம் கூட மனத்தாங்கல் இல்லை. உண்மையாவையா? உண்மையாவா? உண்மையா சொல்றீங்களா? பெரிய பாஸ்டர் பார்த்த உடனே ரத்தனபால் அடிக்கடி சொல்லுவார், உன்னை விட பெரிய ஆளை பார்த்தீங்கன்னா பொறாம வரும், உன்னோட சின்ன ஆளை பார்த்தா பெருமை வந்துடும், நீ யாரையும் பார்க்காத உன்னை மட்டும் பார். அவன் சொல்ல பாருங்க, பிந்தி முந்தி. பாஸ்டர் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவரை பார்க்காதீங்க, இவரை பார்க்காதீங்க, என்னை கூட பார்க்காதீங்க, உங்களை அழைத்தவர் மட்டும் பாருங்க. அவன் சொல்ற பாருங்க, பிந்தி வந்தவர்களாக இவர்கள், that is not my business, that is not my business. அது அவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு. என்னை அவர் அழைத்தார், என்னை அழைத்தவர் கண்டிப்பா என்னை ஒரு நாள் உயர்த்துவார், என்னையும் பயன்படுத்துவார். நம்புறீங்களா? இவங்களெல்லாம் பயன்படுத்துற கர்த்தர் உங்களெல்லாம் பயன்படுத்துவார்.
இவங்களெல்லாம் பயன்படுத்துறாரு, கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துவார். ஆனா ஒண்ணு, அந்த ஆசை, அந்த அர்ப்பணம், அந்த ஆதங்கம். தமிழ்ல சொல்லுவாங்க, அதாவது டெடிகேஷன், இந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம் கிவிங் unto the Lord without any reservation. எல்லாம் சொல்லுங்க, நிபந்தனை இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யப்படுகிற ஒன்று. புரியுதுங்களா? சொல்லுங்க, நிபந்தனை இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. புரியுது உங்களுக்கு? நான் தலைவரான உடனே எங்களுக்கு கிரீடம் வைப்பாங்க, தேவையே கிடையாது. என்னை பார்த்து கேட்டார், அடிக்கடி என்னை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க நீங்க தலைவராக இருக்கிறீங்களே, நீங்க ஏன் தலைவராக மாறக்கூடாது? தேவையே இல்லையே. எதிர்ப்பு சொல்லுங்க எல்லாரும், எதிர்பார்ப்பு இல்லை. சொல்லுங்க கரங்களை உயர்த்தி. நிபந்தனை இல்லை. என்னை அழைச்சவருக்கு என்னை எப்படி உயர்த்தணும் அவருக்கு தெரியும். 87 படிச்சீங்களே, தொகையிடுவார். சொல்லுங்க, தொகையிடுவார். என்னுடைய உழைப்பை, என் தியாகத்தை, என்னுடைய ஜபத்தை, என் கண்ணீரை, என் அலைச்சலை, என்னுடைய அங்கலாய்ப்பை, என்னுடைய உண்மையை ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அதுல ஒரே ஒரு வார்த்தை, அது எனக்கு நான் தெரியுது, படிச்சு பாருங்க. 14ஆம் வசனத்தினுடைய கடைசி வார்த்தை 15. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்க ஒருத்தன் எதிர்பார்க்காத ஒன்றை பெற்றான் இல்லைங்க. he never expect. அவன் அந்த சம்பளம் வாங்கும் போது யோசித்தே இருக்க மாட்டான், இவ்வளவு காசு கிடைக்கணும். பாஸ்டர் ஐயா, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. 1 கொரிந்தியர் 4:5 போட்டிருக்குது, அந்நாளில், எல்லாம் சொல்லுங்க, அந்நாளில் அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இருக்குதுங்களா? இருக்குதுங்களா? அவனவனுக்குரிய புகழ்ச்சி அன்னைக்கு தெரியாது. எனக்கா? உங்களுக்கு தான். நம்முடைய கிரியைகளை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. அடிக்கடி என்னை சிந்திக்கிற வைக்கிற வார்த்தை Psalm 87:6, தொகையிடுவார். நேற்று சொன்னேன், நேற்று மாலையே சொன்னேன், இங்கிலீஷ்ல வேற மாதிரி போட்டிருக்குது. இங்கிலீஷ்ல God has a record and God has a register. அங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கிறாரு. உன்னுடைய உழைப்பை, உன்னுடைய தியாகத்தை, உன்னுடைய அர்ப்பணத்தை அங்கே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பகல் வேளையிலே ஒரே ஒரு வார்த்தை, சித்தம் செய்வது வேறு, வேலை செய்வது வேறு. உடன்படிக்கையின் ஊழியனா இருக்கலாம், ஒப்பந்தம் என்று சொன்னால் ஷார்ட் டேர்ம், உடன்படிக்கை என்றால் லாங் டேர்ம். நாம் ஒப்பந்த ஊழியக்காரன் அல்ல. நம்ம எல்லாரும் அந்த எபேசியர் 6:6 அது மட்டும் வாசித்து முடிப்போம். எபேசியர் 6 கடைசி வார்த்தை, மனுஷருக்கு பிரியமாயிருக்கிற விரும்புகிறவளாக, அதுக்கு பின்னால மனப்பூர்வமாய் தேவனுடைய, எல்லாம் சொல்லுங்க, மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்யுங்கள். இந்த கடைசி வார்த்தை எல்லாம் சேர்ந்து படிக்கலாமே. 1 கொரிந்தியர் 4:5 சொல்லுங்க, அவனவனுக்குரிய புகழ்ச்சி. இன் இங்கிலீஷ் ரிவார்ட். ரிவார்ட் சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்க. தேவனால் உண்டாகும். பெனிஃபிட்ஸ் வேற. பெனிஃபிட்ஸ் மனுஷனால வர்றது, பிளெஸிங். புரியுதா? இப்போ நான் இவரோட ரொம்ப ஒட்டி பழகிட்டோம்னா எனக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் உண்டு. புரியுதா உங்களுக்கு? சில பேரோட பழகினா ஏன் அவரோட இருக்கிறாங்க, அவங்க சில பெனிஃபிட் இருக்குது. ஊழியர்களே, ரொம்ப அன்பா கேட்கிறோம், பிளீஸ். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, ஊழியர் கூட்டத்தில் வருமே, எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ்? பெனிஃபிட்ஸ் கிடையாதுயா, அது டெம்பரரி. ஆனா என்ன உண்டு? பிளெஸிங்ஸ் உண்டு. அது நிரந்தரமானது. பெனிஃபிட் டெம்பரரி. அது அந்த பிளெஸிங் பெனிஃபிட்டை விட மேலானது. புரியுதா உங்களுக்கு? இந்த எல்லாருக்கும் எழுந்திருப்போம். எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்த தலைவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒப்பந்த ஊழியக்காரன் அல்ல, உடன்படிக்கையின் ஊழியக்காரன். அப்படிதான் போட்டிருக்குதுல. மல்கியாவில் 2 அதிகாரம், மல்கியா 2 அதிகாரத்தில் 2:5, மல்கியா 2:5 நான் அவனோடு செய்த உடன்படிக்கை இருக்குல்ல. மல்கியா 2:5 நான் அவனோடு செய்த உடன்படிக்கை. என்னங்க? எல்லா ஊழியக்காரர் சொல்லுங்க, நான் அவனோடு செய்த
என் உடன்படிக்கை. கொஞ்சம் ட்ராக் மாறிடுறேன். வீட்டில் இப்போ ஒரு சின்ன ஒரு 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 உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க். இந்த மல்கியா 2ல் ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை வருது, அவன் 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 அவன். வருதுங்களா? இந்த அவன் யார் தெரியுமா? என்னாகும் 25:11 ஒரு மனிதன் வாழ்ந்தான். அவன் பெயர் பினகாஸ், ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ். அந்த பினகாசத்தான் மல்கியா 2 ரெஃபர் பண்றார். வீட்டில் வேணா போய் படிச்சு பாருங்க. தெரியுமா விஸ்லி? படிச்சது இல்லை. என்ன 25:11 ஆரோனின் மகனாகிய எலெயாசாரின் மகன் பினகாஸ் ஒருத்தன் வாழ்ந்தான். அந்த பினகாசத்தான் மல்கியா 2ல் அவன் 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 சொல்லி அவனை பத்தி எழுதுறாரு. கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? என்னாகமத்தின் காலம் எங்கே, மல்கியாவின் காலம் எங்கே? எல்லாம் சொல்லுங்க. என்னை பற்றி பேசப்படும், எழுதப்படும், தொகையிடப்படும். நான் யார் தெரியுமா? உடன்படிக்கை ஒப்பந்தத்தின் ஊழியன் அல்ல. சொல்லுங்க எல்லாரும், ஒப்பந்தத்தின் ஊழியன் அல்ல, உடன்படிக்கையின் ஊழியன். நான் கூலிக்காரன் அல்ல, நான் வேலைக்காரன். அல்லேலூயா, அல்லேலூயா.